ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னா உங்கள் பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி யாரும் ஓப்பன் பண்ணி, அதாவது தேர்ட் பார்ட்டி யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஒன்று செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஃப் பாஸ்புக்கில் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்து தான் நீங்கள் உங்கள் பிஎஃப் பாஸ்புக் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுடைய யூஏஎன் நம்பர் நீங்கள் கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஏஎன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கேப்சா வேல்யூ கொடுத்து சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்புக்கை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்கில் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிஎஃப் பென்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டேஷ்போர்ட்லேயே இல்லை வந்து பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.